அடுத்ததாக ஒரு குறத்தி பாடல். ஆடற்கலை என்பது படித்தவர் முதல் பாமரர் வரை பொழுதுபோக்காகவும் உழைத்த களைப்பு நீங்கி புத்துணர்வு பெறவும் விரும்பி போற்றப்படும் ஒரு தெய்வீக கலை. அக்காலம் தொட்டே பாரம்பரியமாக ஆடப்படும் ஒரு நடனம் குறவஞ்சி. குறவஞ்சி என்ற சொல் குறப்பெண்ணை குறிக்கும். குறம், குறத்திப்பாட்டு என்பவை குறவஞ்சி நடனத்திற்கு முன்னோடியாகும். குறத்தி பெண் குறி சொல்லுதல், பச்சை குத்துதல் போன்ற கலைகளை அறிந்திருந்தார்கள். ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு குறப்பெண் வடிவம் கொண்டு ஸ்ரீமதி பத்மாவதி தாயாருக்கு குறி சொன்னதாக நம் இலக்கியங்களின் கூற்று. இறப்பு, நிகழ்வு, எதிரென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே என பன்னிரு பட்டியல் விளக்குகிறது. அத்தகைய குறவர்களின் வாழ்வியலை விளக்கும் குறத்திப்பாடல் தான் நாம் அடுத்ததாக காணவிருப்பது. மிகவும் பாரம்பரியமான இந்த நடனத்தை எங்கள் குழந்தைகள் மிகவும் நேர்த்தியாக ஆட வருகின்றனர். குறத்திப்பாடல். ராகம் ராகமாலிகா. கொடுத்த குறவள்ளி எங்கள் சொந்தமம்மே. உள்ளம் தன்னை பறி கொடுத்த குறவள்ளி எங்கள் சொந்தமம்மே. புள்ளிமயில் வாகனத்தில் இந்த புவனம் சுற்றிய வேலரிடம் உள்ளம் தன்னை பறி கொடுத்த குறவள்ளி எங்கள் சொந்தமம்மே. காற்றின் சொந்தம் மனம் நினைக்கும் எதுவும் இறைவன் சொந்தம். தானே நானே தனி நானே 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 சொல்லும் இந்த செயலும் ஒன்றாய் நம் சுதந்திரமாய் வாழ்கின்றோம். சொல்லும் சுதந்திரமாய் வாழுகின்றோம். எல்லை
பாடு